வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஈரப்பலாக்காய் பறிக்க போகிறோம். மரத்தில் வந்து நிறைய காய் இருக்குது. இப்போ சீசன்னால் மறுபடியும் அறுவடைக்கு வந்திருக்குது. இப்போ மரத்தில் ஏறி பறிக்கிறாங்க அந்த காயை. நம்ம தோட்டத்தில் நிறைய வாட்டி நம்ம அறுவடை செஞ்சுருக்குறோம் இந்த ஈரப்பலாக்காய். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த காய் வந்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி ப்ரெட் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து விதை இருக்காது இந்த காய்க்கு. இது கட் பண்ணால் காம்புலேருந்து பால் வரும். மேலே பார்க்குறதுக்கு முள்ளு முள்ளாக இருக்கும். பலாக்காய் மாதிரியே சின்ன சைஸு. ஆனால் இது பலா மரம் கிடையாது, ஈரப்பலாக்கான்றது. இது வந்து தனி மரம். இது காயாக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம சமைச்சி சாப்பிட முடியும். இது பழுக்காது. இதில் பழம்லாம் எடுத்து சாப்பிட முடியாது. இந்த ஈரப்பலாக்காயில் வந்து கூட்டு செய்யலாம், கறி சமைக்கலாம், சிப்ஸு போடலாம், தேங்காய் பால் ஊற்றி நல்லா சமைச்சி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நார் சத்து நிறைய இருக்கிறதுனால ஜீரணம் ஆகாத கஷ்டப்படுறவங்க தான் இதை சாப்பிட்டா ரொம்ப வயிற்றுக்கு நல்லது. நம்ம ஏன் இப்போ இவ்வளோ காய் பறிக்கிறோன்னா கடைக்கு கொடுக்குறதுக்கு இல்லை. இங்கே நம்ம தோட்டத்தில் திருவிழா நடக்குது. வேவல் மட தோட்டத்தில் திருவிழா நடக்குது. அதுக்கு அன்னதானம் போடுறாங்க. அதுக்காக இந்த ஈரப்பலாக்காய் கேட்டிருக்குறாங்க, சமைச்சு மக்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. அதுக்காக தான் எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தங்க போட்டுருங்க. இப்போ கீழே பறித்து போட்டதெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் இந்த கோயில் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் எல்லோரும் சமைக்கிறாங்க. எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம பங்களாவில் தென்னை மரத்தில் தேங்காய் நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேங்காய் இல்லை, அதனால் தேங்காயும் இன்றைக்கி அறுவடை நடக்குது. நாயெல்லாம் டென்ஷன் ஆகிடும் யாருன்னா புதுசாக தோட்டத்தில் உள்ளே வந்தால். ஷேனும் சாக்கியும் அப்படி குலைப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக காற்றடிக்குது, மழை பெய்யுது. அதனால் தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ஆளே வரல. மழை பெய்யும் போது நம்மளும் கூப்பிட முடியாது, வழுக்கும் மரம், யாரும் ஏறவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் காற்றடிக்கிற நேரமும் மரத்தில் ஏற முடியாது. ஆடி மாதம் காற்று பயங்கரமாக அடிக்கும் இங்கெல்லாம், அதனால் ஏற மாட்டாங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து தேங்காவை பறித்து அவங்களே உரித்து கொடுத்துருவாங்க. நல்லா ஸ்பீடாக உரிப்பார் இவர். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ தேங்காய், 50 தேங்காய் இருந்தால் கூட கடன்னு உரித்து கொடுத்துருவார். தேங்காய் பறிக்கிறது மட்டும் இல்லாமல் உரித்து கொடுக்கறது தான் பெரிய விஷயம். சில பேர் தேங்காவை பறித்து போட்டு கிளம்பிடுவாங்க, அப்புறம் உரிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கணும். இவர் வந்து அப்படி இல்லை, பறித்த உடனே அவரே உரித்து கொடுத்துருவார் ஸ்பீடாக. நம்ம தோட்டத்தில் மரம் வெட்டுற வேலையும் நடக்குது. இப்போ பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால நிறைய பழைய காலத்து மரம்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே உளுத்து போயிருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியல. காற்றடிக்கும் போது திடீர்னு அப்படியே சாஞ்சிடுது. நம்ம நாய்க்கூட்டு மேலே, கோழி குடாப்பு மேலெலாம் சாஞ்சி நிறைய கூரையெல்லாம் உடச்சி வேஸ்ட் ஆக்கிடுச்சு. நிறைய நஷ்டம் நமக்கு. அதனால் செலவும் அதிகம். அதனால் அந்த கிளைகளெல்லாம் மரங்களெல்லாம் வெட்டுறோம். மொத்தமாக 36 தேங்காய் வந்துச்சு. இந்த மரத்து தேங்காயெலாம் வெள்ளையாக தான் இருக்கும், நல்லா பெரிய பெரிய தேங்காய். நாங்கள் ஒரு மாதத்துக்கு வரோன்னு நினைக்கிறேன். என்னோடய மாமியார் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. நாங்களும் அடிக்கடி தோசைக்கு சட்னி அது இதுன்னு அரைக்கும் போது தேங்காய் எடுக்கிறது தான். அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஸ்டோர் ரூமில் அடுக்கிடுவோம். இப்படி தான் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அதனால் இந்த தேங்காயெல்லாம் இங்கே வச்சுட்டு கிச்சன் பக்கத்தில் வச்சுட்டு எடுத்துவோம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி ஈரப்பலாக்காய் அறுவடை, தேங்காய் அறுவடை செஞ்சோம்.
இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர், கமெண்ட், லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய்.